வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம கதிர் வந்து ஒரு முடிவை எடுக்குறாங்க. தனா வந்து நல்ல பிளேயர். அவங்க அப்பா நினைச்சது மாதிரியே அவள நல்லா கோச்சிங் குடுத்து பிளேயர் ஆக்கட்டும். நம்ம அதுவரைக்கும் நம்ம துபாயில இருந்து கஷ்டப்பட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். நம்ம தனாவ ராணி மாதிரி பார்த்துக்கிடணும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பவே வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிறணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவை நம்ம தனாட்ட சொல்றாங்க. தனா வந்து அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம தனா வந்து அவங்க அப்பா கையாலே நினைச்சபடி கோப்பையை வாங்கிறாங்க. அதோடி பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி தலை தெறிக்க ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஆனால் ரகுராம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன புவனா, எங்கே போகிற? என் பொண்ணு சாதிச்சுட்டா, அதை நீ பார்க்க வேண்டாம். நில்லு, நான் வந்து என் கையால் என் பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், நீ நில்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிறாங்க. வேறு வழி இல்லாமல் கண்ணை தள்ளிட்டு இருக்காங்க. மாநிலத்திலே நம்பர் 1 சாய்னாவை நிப்பாட்டின பிறகு கூட இந்த தனா வந்து வெற்றி வாகி சூடிட்டா. நம்ம இவளை தப்பு கணக்கு போட்டுட்டோம். ரகுராமோட பொண்ணை நம்ம தப்பாக நினச்சிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக என் பொண்ணு ஜெயிச்சிட்டா, அவள் வந்து சாதாரண ஆள் கூட வந்து ஜெயிக்கலை, மாநிலத்திலே நம்பர் 1 பிளேயராக இருக்க அந்த சாய்னா கூடவே ஜெயிச்சிட்டானா, கண்டிப்பாக இந்தியா லெவலில் விளையாடுறதுக்கு என் பொண்ணுக்கு திறமை இருக்குது. அவளை நான் வந்து ஒரு நல்ல கோச்சிங் எடுத்து அவளை இந்தியா லெவலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ரகுராம் வந்து இப்போ பேட்மிண்டன் அகாடமி தலைவர் ரகுராம் வந்து அவங்க தனா ஜெயிச்ச தனலட்சுமிக்கு வந்து பரிசு கோப்பையை வழங்குவார் அப்படின்னு வந்து நம்ம மணியும் சிவாயும் கமெண்ட்ரியில் வெளுத்தெடுத்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம தனா வந்து போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்க என் கதிர் என் கூட இல்லை, என் கஷ்டப்பட காலத்துலலாம் என் கூட இருந்தா, ஆனால் இப்போ அவனுக்கு என்னாச்சு, எங்கே போனான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரொம்பவே வந்து கலங்கி நிற்கிறாங்க தனா. அதோடி பார்த்தோன்னா நம்ம ரகுராம் கையால் வந்து ப்ரைஸ் வந்து வாங்கி சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரகுராமும் வந்து மயக்க பிடிச்சிட்டு என்னோட பொண்ணு தனா வந்து சாதிச்சு காட்டிட்டா, அவள் மாநிலத்திலே நம்பர் 1 இருக்க அந்த சாய்னா கூடவே ஜெயிச்சிட்டானா, அவளுக்குள்ளே எவ்வளவு பெருமை இருக்குது. கண்டிப்பாக இப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல கோச்சிங் கிடைச்சா நல்லா இந்தியா லெவலில் வந்துடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பெருமைப்படும்படியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தனாவுக்கு நம்ம அப்பாவே என் பொண்ணுன்னு வாய் நிறைய சொன்னாலும் எனக்கு என் கணவர் தான் முக்கியம், என் கணவர் எங்கே அப்படின்னு வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டுக்கு வாய்ப்பை கேட்டுக்கிட்டு நம்ம கதிர் வந்து எப்படியாவது நாம் வெளிநாட்டுக்கு போனோம். நம்ம கதிர் வந்து அவங்க முடிவை எடுத்துட்டாங்க. எப்படியும் வெளிநாட்டுக்கு போனோம், அங்கே பணத்தை நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம தனாவை ராணி கணங்க வச்சு காப்பாற்றுறோம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துக்கிட்டே வந்து நம்ம தனாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து வேலையிலேருந்து வராங்க. இனிமேல் இந்த வேலைக்கு போக வேண்டாம். மூர்த்தி வந்து என்ன பேச்சு பேசிட்டான், நம்ம மாமா வேற என்ன பேச்சு, என் பொண்ணை நான் ராணி பொண்ணு கணங்காக வச்சுட்டேன், என் மாப்பிள்ளை நீ தானி சொன்ன அளவுக்கு என்னடா நீ பெருசாக சாதிச்சிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாமாவை கேட்ட கேள்வி என்னை செருப்படுத்தி அடித்தது கணங்கா இருந்தா. ஆனால் வந்து இனி வந்து நான் அந்த கேள்வி கேட்க வேண்டியது வராது. நான் வந்து அவங்க நினச்சபடியே நான் வந்து பெரிய பிளேயர் ஆகட்டும், அவள் வந்து இங்கே இருக்கட்டும் மாமா கூட அப்படின்னு வந்து நான் வெளிநாட்டுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், தனாவை ராணி கணங்கா வந்து வச்சு காப்பாற்றணும். மாமா அவங்க வாயாலே என் பொண்ணை நீ அப்படி வந்து காப்பாற்றுற அப்படின்னு வந்து சொல்ல வைக்கணும், அந்த அளவுக்கு நான் உழைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவை வந்து நம்ம கதிர் வந்து எடுத்துக்கிட்டு வந்து தனாவை வந்து பார்க்குறாங்க. என்னடா நான் இங்கே விளையாடுனே, நீ வந்து என்னை பார்க்க வரல, எப்போ ப்ரைஸும் வாங்கியாச்சு, நான் ஒவ்வொரு நேரமும் ஒன்றை தாண்டா நினச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்து வரல அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தான் எனக்கு வேறு வேலை இருந்து தானா என்னை இங்கே வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ உயிருக்கு உயிராக இந்த நினச்சிட்டு இருந்த உங்கள் அப்பா பேட்மிண்டன் இவங்கள விட நான் அவனுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டேன் இல்லை தனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாடா, நீ இல்லாமல் நான் இருந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தனா. நான் ஒன்று சொன்னேன் கேப்பியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி என்ன இப்போ எனக்கு நீ வந்து அதெல்லாம் சொல்லு, இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரைஸை வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த கொண்டா நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, நீ வந்து மாமாவுக்கு பெருமை சேர்த்துட்டா ஜனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சரி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு, நீ எனக்காக வந்து அந்த ஸ்பான்சர்கிட்ட 5,00,000 வாங்கி தோக்கேன்னு முடிவு பண்ணினேன்னா, நீ உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருந்த அந்த பேட்மிண்டன் கோப்பை, அதுவும் இல்லாமல் நம்ம உங்கள் அப்பா இவங்களெல்லாம் விட நான் பெருசாக போயிட்டேன்ல, ஆனால் உன்னை தான் ராணி கணங்கா வைக்கணுமா இல்லையா, அதனால் நான் ஒரு வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டேன், நான் துபாய்க்கு வேலைக்கு போக போகிறேன் தனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பேய் அடிச்சதுக்கிறங்க நிற்கிறாங்க. தனா, எதுக்காக கதிர் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த, நீ நல்லா இருக்கணும், நான் இங்கே இருந்தால் பணம் சம்பாதிச்சு உன்னை நல்லா பார்த்துக்க முடியாது தானா, அதுக்காக நான் வந்து தங்கி வேலைக்கு வெளிநாட்டில் 2 வருஷம் இருந்தேன்னா நான் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக என்னால் ஒன்றா ராணி கணங்காக பார்க்க முடியும், அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வருவேன், நீ அது வரைக்கும் உங்கள் அப்பா சொல்லது மாதிரி நீ பேட்மிண்டனில் பெரிய ஆளாகவே சாதிக்கணும், உங்கள் அப்பா சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் இருந்து நீ நல்லா ட்ரைனிங் எடு, நான் வந்து கண்டிப்பாக நீ வந்து நல்லா இந்தியா லெவலில் வருவா, மாமா நினச்ச மாதிரி அவங்க ஆசையை நிறைவேற்ற முடியும் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம தனா வந்து அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, யார் என்ன கதிரை சொன்னாங்க, எதுக்காக கதிர் இப்படி ஒரு முடிவு எடுத்தான், ஒன்றுமே எனக்கு புரியாத புதிராக இருக்குது, ஏன் வந்து கதிர் இப்படிப்பட்ட முடிவை எடுத்தான், என்ன வந்து அவன் வந்து அப்போ அவன் மனைவியா என்ன ஏற்றுக்கலையா, ஏன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நான் தான் உயிர்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கதிருக்கு நான் உயிர் இல்லை, பணம் தான் மேலே, அதை சம்பாதிக்க தான் வெளிநாட்டுக்கு போகிறான் அப்படின்னு வந்து நம்ம தனா வந்து அப்படியே வந்து மாறாவன்னு நினச்சிக்கிட்டாங்க. நம்ம ரகுராம் வந்து தனாவை பார்க்குறாங்க. அவளுக்கிட்ட ஒரு துளி அளவும் வெற்றி பெற்றுட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படி உள்ள சந்தோஷம் இல்லை, அவளுக்கு சந்தோஷம் எல்லாம் அப்படியே இல்லாமல் இருக்குன்னா என்ன காரணத்துக்காக இப்படியே இருக்கா அப்படின்னு வந்து ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. தனாவிட்ட நான் சந்தித்து பேசணும் அப்படின்னு வந்து நம்ம ரகுராமும் நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா அங்கேருந்து நம்ம கதிர் கூட தனா வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போகிறாங்க. நம்ம குடும்பமே வந்து தனா வந்து வின் பண்ணியிருக்காங்க, அவளை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரி விருந்துக்கு கூப்பிடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஜானகியம்மா தனாவுக்கு ஃபோன் போட்டு, அப்பா உன்னை விருந்துக்கு வர சொன்னாங்க, நீ எங்கள் வீட்டுக்கு கதிர் கூட வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை சொல்லுறாங்கங்க நம்ம தனா கதிர்கிட்ட, இந்த பாரு கதிர், அம்மா வந்து விருந்துக்கு அப்பா கூட்டதாக சொன்னாங்க, போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நீ சந்தோஷமாக இருதனா, ஆனால் நான் கண்டிப்பாக உன் கூட தான் சேர்ந்து வாழுவேன், எனக்கு உன்னோட கூட தான் இருக்கணும் எனக்கு ஆசை, ஆனால் வந்து நம்மளுக்கு பணம் தான் நம்ம வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்குது, யாரும் நம்மளை தரக்குறைவாக சொல்லக்கூடாது, அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி நான் ராணி கணங்காக வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், பார்க்கணும் நீ, ஆனால் இப்படி வந்து கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் கண்டிப்பாக வந்து துபாய்க்கு போகிறேன், நான் பணம் சம்பாதிக்க தான் போகிறேன், உன்னை நல்லாவே வச்சு பார்த்துக்கிடுவேன் தானா, நீ கண்டிப்பாக அது வரைக்கும் உங்கள் வீட்டிலே இரு, அப்படி அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. நம்ம விருந்துக்கு போயிட்டு இதையே மாமா கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சொல்லிடலாம் தானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு இதில் விருப்பம் இல்லை கதிர், நான் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கு தான், நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்குவதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிர் வந்து சொல்கிறாங்கங்க.